ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 83வது ശ്ലോകം. 8 அக்ஷரங்களோடு 4 நாமங்களாக்கும் இந்த ஸ்லோகத்துல இருக்கு. ஓட்யான பீடத்துல வசிக்கிற தேவி, சர்வ ஆனந்தமய சக்கரத்தோடு நடுவுல வசிக்கிறவள், மனசுல அமைதியான பொசிஷன்ல செய்யற யாகத்தால ஆராதிக்கப்படுற தேவி. ஸ்ரீவித்யா உபாசன வழி திருப்திப்படுற தேவி. இப்படி எல்லாமாக்கும் வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறார். ஓட்யான பீட நிலையா பிந்து மண்டலவாசினி ரஹோ யாக கிரமாராத்யா ரஹஸ்தர்ப்பணதர்ப்பிதா. இந்த ஸ்லோகத்துல இருக்கிற நாமங்களுக்குள்ள இருக்கிற பதங்களை பார்க்கலாம். ஓட்யான பீட நிலையா, ஓட்யான பீட நிலையா சேர்த்தி சொல்றோமே. ஓட்யான பீட நிலையா, பிந்து மண்டல வாசினி சேர்த்தியாக்கும் சொல்லணும். பிந்து மண்டல வாசினி. ரஹோயாக கிரம ஆராத்யா, ரஹோயாக கிரம ஆராத்யா அதை சேர்த்தி சொல்றோம். ரஹோயாக கிரமாராத்யா. ரஹஸ்தர்ப்பணதர்ப்பிதா. ரஹஸ்ய தர்ப்பண தர்ப்பிதா சேர்த்தி சொல்றோம். ரஹஸ்தர்ப்பண தர்ப்பிதா. മുന്നൂറ്റി 79வது നാമം ஓட்யான பீட நிலையா. 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற 4 நாமங்களும். அதனால இந்த 379வது நாமமும் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். ஓட்யானம் அப்படிங்கிற பீடத்துல, மகாபீடத்துல வசிக்கிறவளாக்கும் தேவி. புரிக மத்தியத்தில் இருக்கிற ஆக்ஞா சக்கரத்தில் வசிக்கிறவளாக்கும் தேவி. அதனால தேவிய ஓட்யான பீட நிலையா அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. ஓட்யானம் அப்படிங்கிற பேர் இருக்கிற மகாபீடத்தை வாசஸ்தானமாக்கினவள் ஓட்யான பீட நிலையா அப்படிங்கிற லலிதாம்பிகை. பாரதத்தோடு கிழக்கு பாகத்தில் இருக்கிற பீடத்தையாக்கும், மகாபீடத்தையாக்கும் ஓட்யான பீடம் அப்படின்னு சொல்லப்படுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சூக்ஷ்ம சரீரத்துல 2 கண்களோடும் நடுவுல உள்பக்கத்துல, புரிக கொடிகளோடு நடுவுல இருக்கிற உள்பக்கத்திலேயாக்கும் ஆக்ஞா சக்கரம் ஸ்திதி பண்றது. 2 தளங்களோடு கூடின தாமரையோடு ரூபத்திலேயாக்கும் ஆக்ஞா பத்மம் இருக்கு. ஆக்ஞா நாம ப்ருவோர் மத்தியம் திதள சக்கரம் உத்தமம், திதள சக்கரம் உத்தமம். ஓட்யான மகாபீடம்
உபரிஷ்டாது பிரதிஷ்டிதம் இப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ப்ரூமத்தியத்தில், அதானது ரெண்டு கண்களோடு நடுபாகத்தில் ரெண்டு தளங்கள் இருக்கிற, ரெண்டு இதழ்கள் இருக்கிற தாமரையோடு ரூபத்தில் உத்தமமான ஓட்யானம் அப்படிங்கிற நாமத்தில் இருக்கிற மகாபீடத்துக்கு மேலேயாக்கும் தேவியை பிரதிஷ்டை பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். தேவி சரீரத்தில் அலங்காரமாயிட்டு போட்டுருக்கிற எல்லா ஆபரணங்களும் ஓரோ தத்துவங்களையாக்கும் எடுத்து காட்டுறது. 380வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமம் தான் இதுவும். பிந்து மண்டலவாசினி. ஸ்ரீசக்கரத்தோடு மத்தியத்தில் சர்வ ஆனந்தமய சக்கரம் அப்படின்னு பேர் இருக்கிற பிந்துவில் வசிக்கிறவள், பிரம்மரந்திரத்தில் வசிக்கிறவள். அதனால பிந்து மண்டலவாசினி அப்படின்னு வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறா. பிந்து மண்டலத்தில் வசிக்கிறவள் ஆராக்குமோ அவள் பிந்து மண்டலவாசினி. 9 சக்கரங்கள் இருக்கிறதாக்கும் ஸ்ரீசக்கரம். 1வது சக்கரத்தோடு பேரு திரைலோக்கிய மோகனம் அப்படிங்கிற சக்கரம். அதுக்கப்புறமா சர்வ ஆச ஆப பூரக சக்கரம். அதுக்கப்புறம் சர்வ சம்சோபன சக்கரம். அதுக்கப்புறம் சர்வ சௌபாகிய சக்கரம். அதுக்கப்புறம் சர்வ அர்த்த சாதக சக்கரம். அதுக்கப்புறம் சர்வ ரட்சாகர சக்கரம். அதுக்கப்புறம் சர்வ ரோகஹர சக்கரம். அதுக்கப்புறம் சர்வ சித்தி பிரத சக்கரம். இப்படி எல்லாம் சக்கரங்கள் இருக்கு. 9வது சக்கரத்தோடு பேராக்கும் சர்வ ஆனந்தமய சக்கரம். இந்த சக்கரத்தோடு மத்தியத்தில் இருக்கிற பிந்துவில வசிக்கிறவளாக்கும் லலிதாம்பிகை தேவி. அதனால தேவிய மகா திரிபுர சுந்தரி அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறா. சிரசோடு மத்தியத்தில் ஸ்திதி செய்யற சுஷிரத்தை பிரம்மரந்திரம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த பிரம்மரந்திரத்தையும் பிந்து அப்படின்னு சொல்லப்படுறது. மூலாதாரத்திலேருந்து உயர்ந்த எல்லா சக்கரங்களையும் கடந்து சிரசோடு உள்ள இருக்கிற சகசிரார பத்மத்தில் எத்தி நிற்கிறவள் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் தேவிய பிந்து மண்டலவாசினி அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். 381வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இந்த நாமம். 83வது ஸ்லோகத்தில் மொத்தம் 4 நாமங்களாக்கும் உள்ளது அப்படின்னும் 8 அக்ஷரங்களோடு கூடினதாக்கும் எல்லா நாமங்களும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். 2 4 32 அக்ஷரங்களாக்கும் இந்த ஸ்லோகத்தில் உள்ளது. எல்லா ஸ்லோகத்திலையும் 32 அக்ஷரங்களோடு கூடின ஸ்லோகங்களாக்கும். நாமங்களில் இருக்கிற அக்ஷரங்கள் தான் மாறி மாறி வருது. ஸ்லோகங்களில் 32 அக்ஷரங்கள் தான் உள்ளது. ரஹோயாகக்ரம ஆராத்யா நம்ம சேர்த்தியாக்குமே சொல்லறோம். ரஹோயாகக்ரமாராத்யா.
ரஹஹ யாகக்ரம ஆராத்யா. ரஹஸ் சொன்னா ராத்திரி, രാത്രിയില യാഗക്രമം അനുസരിച്ച് രഹോയാഗക്രമ രഹഹ യാഗക്രമ രാത്രിയില യാഗക്രമം അനുസരിച്ച് ആരാധ്യ பூஜிக்கப்படுறதுக்கு அர்ஹதை இருக்கிறவளாக்கும் மகாதேவி. மனசோடு அந்த அடங்கின அவஸ்தையில பல இடத்துக்கும் ஓடி நடக்கிற மனசை கண்ட்ரோல் பண்ணி அந்த மனசு அடங்கின அந்த சைலண்ட் அவஸ்தையில உபாசகனோடு ശ്രദ്ധയൊന്നിനാല மட்டுமே കുണ്ടലിനി ശക്തിയെ അഗ്നിയായി ജ്വലിപ്പിച്ച് പാപം പുണ്യം നല്ല പ്രവൃത്തി കെട്ട പ്രവൃത്തി சங்கல்பம் விகல்பம் தர்மம் அதர்மம் இப்படி இருக்கிற எல்லா துவைத பாவங்களையும் அந்த அக்னியில ஹோமிச்சு குருவோடு உபதேச பிரகாரம் செய்யற யாக கர்மத்தால ஆராதிக்கப்படுறவளாக்கும் மகாதேவி அப்படின்னு அர்த்தம். பரமசிவன் பார்வதி கிட்ட ராத்திரி பூஜையோடு மகத்துவத்தை குலார்ணவ தந்திரத்துல உபதேசம் பண்றார். பிரசுப்தே ஜீவலோக து முதிதா மகானிஷி பூர்வ அர்ச்சன உக்த விதினா சர்வத்ரவ்ய சமன்விதா. எல்லா உயிரினங்களும் ஆழ்ந்த உறக்கத்துல லயிச்சின்றிருக்கிற மகாராத்திரியில சாஸ்திரங்களில சொல்லப்பட்டிருக்கிற அர்ச்சனா விதிகளுக்கு தகுந்த மாதிரி எல்லா திரவியங்களையும் சமர்ப்பிச்சு பூஜை பண்ணணும். சிவனோடு கூடி சக்தியும் சேர்ந்து இருக்கிற யாமத்திலேயாக்கும் சக்தி பூஜை நடத்தப்படுறது. சர்வ அபீஷ்ட சித்தியாக்கும் பலம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனாலேயே வாக்தேவிகள் தேவிய ரஹோயாக கிரமாராத்யா அப்படின்னு துதிக்கிறார். 382வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. ரஹஸ்தர்ப்பண தர்ப்பிதா. ரகசிய தர்ப்பணத்தால, அதானது ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டா இருக்கிற ஸ்ரீ வித்யா உபாசனையால திருப்திப்படுறவளாக்கும் ஆதிபராசக்தியா இருக்கிற தேவி. ரகசியமாயிட்டு தேவிய பூஜிக்கிற சம்பிரதாயத்தை தந்திரசாஸ்திரங்களில் சொல்லப்படுறது. ரகசியமாயிட்டு செய்யற தர்ப்பணத்துல, தர்ப்பணம் அப்படிங்கிறது இங்க ஸ்ரீ வித்யா உபாசனை, அதுல சந்தோஷிக்கிறவளாக்கும் தேவி. குருவோடு நிர்தேச பிரகாரம் மட்டும் செய்யறதுக்கு சாதிக்கிற ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டான பூஜா விதிகளால பூஜிக்கப்படுறவளாக்கும் தேவி. மந்திர உபதேசம் அப்படிங்கிறது குரு சிஷ்யனுக்கு அதிரகசியமாயிட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதாக்கும் விதி. குரு சிஷ்யனோடு காதுல
குருவோடு ஆத்ம சைதன்யம் இன்க்ளூடா இருக்கிற மந்திர அக்ஷரங்களை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதாக்கும் சாஸ்திர நியமம். குரு சிஷ்யனுக்கு உபதேசிக்கிற மந்திரத்தை அடுத்தவாளோடு காது கேட்காத மாதிரி வேணும் சொல்லறதுக்கு. அதே மாதிரி குருவிலேந்து அந்த மந்திரத்தை സ്വീകരിച്ച சிஷ்யன் அந்த மந்திரத்தை உபாசிக்கணும் அப்படிங்கிறதுமாக்கும் சொல்லப்படுறது. ரகசியமா இருக்கிற மந்திரம் அப்படிங்கிறது பரஸ்யமாக்கினாக்கா அதுக்கு சக்தி அப்படிங்கிறது காலக்கிரமத்தில் இல்லாம போயிடும். பகவத்கீதையில மோட்ச சந்நியாச யோகத்துல பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனை உபதேசிக்கிறார். பகவத்கீதையில 18வது அத்தியாயத்துல 63வது ஸ்லோகத்திலேயாக்கும் பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறத பார்க்கிறோம். இதி தே ஞானம் ஆக்யாதம் குஹ்யாத் குஹ்யதரம் மயா விம்ருஷ்ய ஏதத் அசேஷேண யதா இச்சசி ததா குரு. இதி தே ஞானமாக்யாதம் குஹ்யாத் குஹ்யதரம் மயா விம்ருஷ்யேததசேஷேண யதேச்சசி ததா குரு. இப்படியாக ரகசியத்திலேயும் ரகசியமாயிருக்கிற ஞானம் என்னால உனக்கு உபதேசிக்கப்பட்டது அர்ஜுனா. இந்த ஞானத்தை பூர்ணமாயிட்டும் நீ സ്വീകരിச்சுண்டு எப்படி ஆகிரகிக்கிறையோ அப்படி செய். ரொம்ப ரொம்ப ரகசியமா இருக்கிற பிரம்ம வித்யைய நான் உனக்கு உபதேசிச்சு தந்துட்டேன் அர்ஜுனா அப்படின்னு பகவான் சொல்றார். ஏது வித்யையும் தால்பரியம் இருக்கிறவாளுக்கு மட்டும் உபதேசிச்சு கொடுக்க வேண்டிய விஷயமாக்கும். குருமுகத்திலேந்து தான் ஞான வித்யை அப்படிங்கிறது கேட்கணும். மந்திரங்கள் அப்படிங்கிறது சொல்றத சங்கீதமாயிட்டு சொல்லப்படாது. மந்திரங்களோடு நடுவுல பதம் முறியாதைக்கு வேணும் மந்திரங்களில இருக்கிற அந்த உச்சாரணம் செய்யணும். மந்திரங்கள் அப்படிங்கிறது பகவானோடு சரீர அவயவங்களாக்கும். அந்த மந்திரங்களை முறிக்காதைக்கு வேணும் சொல்லறதுக்கு.